மாலையை இலக்கிய விழாவாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பாக மலர்ந்திருக்கிறது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இலக்கிய உலகில் பல்வேறு மாற்றங்களும் சமூக செயல்பாடுகளும் ஒவ்வொன்றுமாக காலத்தை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றன. அதில் நான் பிழை என்று பறைசாற்றக்கூடிய இந்த நூலின் முழுமை குறித்து இந்த விழா நிறைவில் நாம் அறிவோம் என்று நம்புவோமாக. முதற்கண் விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து விடுவோம். இன்றைய விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கரீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வழக்கறிஞராக பணியாற்றுவதோடு நம்முடைய மாவட்ட செயலாளர், இவருடைய சிறுகதை தொகுப்புகள் பிரபலமானவை, கூறிக்கொண்டே போகலாம். தாழிடப்பட்ட கதவுகள் தொடங்கி முகாம், லைசன்ஸ் என்று தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்று தலைமையேற்று இந்த நான் பிழையை நான் சரியாக கொண்டு செல்ல சரியான நபர் என்று நான் கருதுவது மட்டுமல்ல, உங்களின் அந்த நம்பிக்கையும் அதுவாகவே இருக்கும். அதில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது. அடுத்து இன்றைய விழாவில் நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் இரா முருகவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நவீன தமிழ் இலக்கிய நாவலாசிரியராகவும் இடதுசாரி சிந்தனை கொண்ட சமூக செயற்பாட்டாளராகவும் அறியப்படுபவர். மிளிர்கல், முகிலினி, செம்புலம் என இவரது நாவல்கள் பெரும் கவனத்தை பரவலாக ஈர்ப்பு பெற்று பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளது. அவர் இன்று இந்த சிறுகதை தொகுப்பினை வெளியிட இங்கே வந்திருப்பது நம்முடைய பெரும் பாக்கியம் என்றே நாம் கூறலாம். நான் பிழை நூலினை பெற்றுக்கொள்ள இன்று வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராம்ராஜ் அவர்கள், ஊசாகோ கலை அறிவியல் கல்லூரி. இவர் ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, இலக்கிய செயற்பாட்டாளர், நாடக ஆவலர். வருக. நான் பிழை நூலுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக ஈரோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழி சர்மிளா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் சர்மிளா தேவி அவர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். கல்வி சார்ந்தும் சமூக செயல்பாடுகள் சார்ந்தும் இலக்கிய பரப்பில் பரவலாக அறியப்படுபவர். தாமுயகாசாவோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் இன்று வந்திருக்கிறார். நல்லாசிரியர் விருது, அசோகமித்திர நினைவு படைப்பூக்க விருது என்று விருதுகளுக்காக அல்லாமல் அவருடைய இலக்கிய செயல்பாடுகளுக்காக என்றும் அறியப்படக்கூடிய இனிய தோழி அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து சிறப்புரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நாடறிந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர், எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரை பற்றி நான் என்ன கூறுவது என்பதாக அவருடைய பரவலான இலக்கிய செயல்பாடுகள் என்றும் உலகறிந்த ஒன்றுதான் இல்லையா? நாஞ்சில் நாடன் அவர்கள் என்று கூறினாலே கொங்கு தேசத்தின் சிறப்புகளை உலகறிய செய்பவர் என்றுதான் நாம் கூற வேண்டும். நவீன உலகில் அனைவருமே இவருடைய ஒரு நூலையாவது வாசிக்காமல் கடந்திருக்க மாட்டார்கள். சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்று கனடா இலக்கிய தோட்டத்தின் 2012ஆம் ஆண்டு இலக்கிய விருது என்று பல்வேறு சிறப்புகளை செய்து கொண்டு இலக்கிய உலகிலும் திரைப்பட உலகிலும் எல்லா துறைகளிலும் கால் பதித்திருக்கக்கூடிய அடுத்ததாக வரக்கூடிய நம்முடைய பவா செல்லத்துறை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை சொல்லி என்று மட்டும் நாம் கூற முடியாது. திரைக்கலைஞர், பன்முக ஆளுமை கொண்டவர், நமக்கெல்லாம் முன்னோடி என்று சொல்லலாம். இளைஞர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுதும் இவரை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறோம். பயணங்களிலும் சொற்களை எடுத்து ஆழ்வதிலும் கதை சொல்லி அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை கொண்டு செல்வதிலும் நமக்கு முன்னோடியாக திகழக்கூடிய அவர் இன்று நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். வருக. அடுத்ததாக இன்றைய விழா நாயகர், அன்போடு செல்லமோடு நாம் அழைக்கக்கூடிய டாடி, அப்பா வாருங்கள். எழுத்தாளர் ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்கள் எழுத்தாளர் மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பாளர், பின்னவீனத்துவ மொழிபெயர்ப்புகள் பல தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர், நாடக செயற்பாட்டாளர், நாடக பயிற்சியாளர் என்று இன்னும் பல ஆளுமைகள் அவருடைய சிறப்புகளை பற்றி எடுத்து கூற இருப்பதால் இத்தோடு நான் அவருக்கான அறிமுகத்தை விட்டுவிட்டு இதோ விழா இப்போ இனிதாக துவங்குகிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் கோவை மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை நெஞ்சார வரவேற்று, இருந்தாலும் முறைக்கண் எதையும் முறையாக துவங்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? நமக்கெல்லாம் முறை என்பது நம்முடைய அன்புதான், மனிதாபிமானம்தான். சடங்கு சாங்கியம் என்பதை விடவும் அன்பே நமக்கெல்லாம் ஒரு இனிய வரவேற்பாக வழங்குவதற்காக பொருத்தமான ஒரு நபர் இருக்கிறார். தழும்புகளின் விசாரணை
வெப்பம் பூக்கும் பெருநிலம் என்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்ட நம்முடைய தமுக மாவட்ட தலைவராக கடந்த காலங்களில் பணியாற்றியவர், தொடர்ந்து சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னோடி எழுத்தாளர், பல நூல்களின் தொகுப்பாசிரியர் தங்கமுருகேசன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க வருக வருக என்று அழைக்கிறோம். ரொம்ப அசத்தலாக இருந்தது தோழர்களே. இந்திய இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்களே, நான் பிழை என்ற ஒரு நூல் இன்று வெளியிட இருக்கிறது. சிறுகதை தொகுப்பு, ஒரு குறுநாவலம் அதிலே உள்ளடக்கி இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய எழுத்தாளர், மாவட்ட செயலாளர் கரீம் அவர்களை மிக அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த சிறுகதை தொகுப்பை வெளியிட வருகை தந்திருக்கிற நமது பாசமிகு படைப்பாளி இரா முருகவேல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நூலை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கிற பேராசிரியர் ராம்ராஜ் அவர்களையும் மிக அன்போடு வரவேற்கிறோம். நூலை பெற்றுக்கொள்ள கூடுதலாக வருகை தந்திருக்கிற தி மணி அவர்கள், எழுத்தாளர் ஆனந்தன் அவர்கள், மாவட்ட தலைவர் காளிநாதன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ஈரோட்டிலிருந்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பிற்கினிய தோழர் பேராசிரியர் சர்மிளா அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விலே சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் சாகித்ய அகாதமி விருதாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தது எழுத்தாளர் கதை சொல்லி என்று கடல் கடந்தும் கதை சொல்லி கொண்டிருக்கிற நம்ம அன்பிற்குரிய தோழர் செல்லத்துறை அவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் ஏற்பு வழங்க இருக்கிறார்கள் ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்களையும் வருக வருக என தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பிலே வரவேற்பதில் மிகவும் மகிழ்கிறோம். நன்றி கூற வழங்க இருக்கிற கவிஞர் ஜின் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கவிஞர் அன்புத்தோழி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் எங்கள் அன்புகளை பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற படைப்பாளி, இலக்கிய ஆர்வர்கள், தோழருடைய சொந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க, டீச்சர் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இப்போது முறையாக நூல் வெளியீடு. நான் பிழை நூலினை எழுத்தாளர் இரா முருகவேல் அவர்கள் வெளியிட பெற்றுக்கொள்கிறார் பூசாகோ கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ராம்ராஜ் அவர்கள். நூலின் அடுத்தடுத்த பிரதிகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய தோழர்கள் தி மணி அவர்கள், மு ஆனந்தன் அவர்கள், மு காளிநாதன் ஆகியோரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருமே தொடர்ந்து நம்முடைய தமுக செயல்பாடுகளிலும் இலக்கிய உலகிலும் பரவலாக அறியப்படக்கூடியவர்கள். அனைவருமாக நான் பிழை நூலினை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் பிழை நூல் வெளியீட்டு விழா, இதயபூர்வமான இந்த நிகழ்வு உங்களுடைய பலத்த கரவொலிகளால் இன்னும் அழகாகும். கூறிக்கொண்டு தற்போது விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். இந்த சிறப்பு செய்தல் முந்தைய காலத்துலலாம் கலர் கலராக போத்திட்டு இருப்பாங்க. இப்போ நம்முடைய தோழர்கள்லாம் நிறைய ஒரு விழிப்புணர்வை கொடுத்த பிறகு பயனுள்ள பொருட்களை கொடுப்பது என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். அந்த வகையில்
அடுத்தடுத்து வரும் தோழர். நிச்சயமாக, அதாவது பொருளாதாரம் என்பது சரியான கைகளில் இருந்தால் நிச்சயமாக அந்த மாற்றங்கள்லாம் நிகழும். அந்த மாற்றங்களை நிகழ்த்துவதற்காகத்தான் நம்மளாம் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த சால்வை என்பது அடுத்தடுத்து அப்படியே ஒரு உடையாக அப்படியே எல்லாம் நிச்சயமாக பேண்ட்டு சட்டை எல்லாம் வந்துடும் தோழர். தற்போது நம்முடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய கரீம் தோழர் அவர்களுக்கு தங்கமுருகேசன் தோழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி, பொன்னாடை அல்லது பயனாடை போர்த்தி அன்பை செலுத்துகிறார். அன்பை வழங்கியவருக்கும் அன்பை வாங்கி கொண்டவருக்கும் நன்றி. சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கிய தோழர் ஈரோடு ஷர்மிளா அவர்களுக்கு நம்முடைய தமிழக தோழர் மு ஆனந்தன் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். இன்றைக்கு சிறப்புரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு அடுத்ததாக சிறப்பு பொன்னாடை பயனாடை வழங்குவதற்காக நம்முடைய தோழர் தி மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்புரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், கதை சொல்லி திரைக்கலைஞர் பவா செல்லத்துறை அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நம்முடைய தோழர் காளிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் இரா முருகுவேல் அவர்களுக்கு சிறப்பு செய்ய இன்று தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் கரீம் அவர்கள் சிறப்பு செய்கிறார். பயனாடை அணிவித்து, பொன்னாடை அல்ல பயனாடை. நான் பிழை நூலினை பெற்றுக்கொண்டு இன்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ராம்ராஜ் அவர்களுக்கு இன்றைய விழா நாயகர் ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். எப்போதுமே இசை என்பது செவிக்கு இன்பமாக இருக்கிறது. அப்படி இன்று செவிக்கு இன்பம் வழங்கிய தோழி உமா நந்தினிக்கு நம்முடைய தோழர் ஜின் அவர்கள் சிறப்பு செய்கிறார், பயனாடை அணிவிக்கிறார். இன்று புகைப்பட கலைஞராக நம்மோடு பயணித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் யாழினி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. எழுத்தாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் தோழிக்கு அன்பு செய்வார், பயனாடை அணிவிப்பார். நம்முடைய தாமுயகசா மாவட்ட குழு சார்பாக தீமணி அவர்கள் இன்றைய விழா நாயகர் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து அன்பு செய்வார். தீமணி மற்றும் தோழர் காளிநாதன். மாவட்ட செயலாளர் தலைமை கரீம் அவர்களும் இணைந்து கொள்கிறார். அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு சார்ந்த அன்பு தோழர் பூபாலன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். போஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விழா நாயகர் மொழிபெயர்ப்பு நாவலான சமரம் தொடங்கி எப்போதாகிலும் மரம், வசந்த மனோகரி, உயிரச்சம் இவையெல்லாம் வேண்டாம் என்று அவர் சொல்வார். ஆனாலும் நாங்கள் சொல்வோம். ஏனெனில் இங்கே இலக்கிய ஆளுமைகள் மட்டுமல்ல, புதிய வாசகர்களும் வந்திருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக 3 சிறுகதை தொகுப்புகள் தாண்டி 4ஆவதாக வந்திருக்கக்கூடிய நான் பிழை நூல் இன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. புகழ்பெற்ற நாடக மேதை பாதல் சர்க்காரிடம் நாடக கலையை முறையாக பயின்று அதை மாணவர்களுக்கு தொடர்ந்து நாடக பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். இத்தனை இலக்கிய பணிகளுக்கு மத்தியிலும் அந்த கலைக்காக அர்ப்பணிப்பு வாழ்வை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய டாடி அவர்கள், இதோ அப்பா அவர்கள். ரவிச்சந்திரன் அரவிந்தன் என்பதை விடவும் அப்பா என்று அழைப்பதை பெருமையாக கருதக்கூடிய இந்த விழா நாயகர் ஏற்புரை நமக்காக.
அன்னை தமிழுக்கு வணக்கம். அவையின் மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த மாலை வேளையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி நான் அதிகமாக பேசலை. ஏன்னா என் அன்பு மகள் ஷர்மிளாவும் என்னுடைய மதிப்பிற்குரிய 2 ஆளுமைகளும் நிறையா பேசிட்டாங்க. ரெண்டாவது, இந்த புத்தகத்தை நான் இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என் புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறேன், நான் பேச்சியோடு போயிருக்கலாமே, எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசித்து அதன் மீது உங்களோட மதிப்பீடுகளை எனக்கு தெரிவிங்க. என்னுடைய தொலைபேசி எண் இருக்குது, அஞ்சல் மின்னஞ்சல் முகவரி அதில் இருக்குது, நீங்கள் தெரிவிங்க. முதல்ல இன்றைய நாள் எல்லோரும் சொல்கிறது தான், இன்றைக்கி என்ன விழா நாயகன் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். பாபா தொழில் கூட சொன்னாங்க, ஒரு புத்தகத்துக்கு அறிமுக விழா எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெய்யாகவே நான் இந்த விழாவை நாங்கள் எங்கள் தோழர்கள் மூலமாக செய்யறதுக்கு நினைச்ச உண்மையான காரணம் என்னன்னா, 2 மிகப்பெரிய ஆளுமைகளை அழைத்து இந்த மேடையின் வாயிலாக நிறைய நல்ல இலக்கியம், வாழ்வியல் சார்ந்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதன் பிறகு தான் என்னுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிறதும் என்னுடைய நன்றியை சொல்கிறதுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நான் இவங்க 2 பேரையும் அழைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், நாஞ்சிலையா சொல்லிட்டாங்க, முந்திட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு முந்தைய புத்தகம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரச்சம் என்கிற புத்தகத்தை முழுக்க வாழ்க்கையில் கொரோனாவின் காரணமாக இந்த சமுதாயத்தில் என்னென்ன சிக்கல்கள் வந்தது, என்னென்ன தொல்லைகள் வந்ததெல்லாம் அப்படி அந்த வேதனைகள் அதெல்லாம் வச்சு தான் ஒரு 7 சிறுகதை 2 குறுநாவல் எழுதியிருந்தேன். அதை வெளியிடும்போது ஐயாவை கூப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் நாஞ்சில் ஐயாவை எங்கே பழக்கம்னா 1978 தீபம் பத்திரிகையில் வந்த இடலாக்குடி ராசா மூலமாக தான் எனக்கு அவரோட வாசகனார். நான் அப்போது தமிழில் தீபம்னு ஒரு பத்திரிகை, நான் பார்த்த சாரின்னு ஒருத்தர் தீபம்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாரும் எழுதியிருக்காங்க. அது அவர் வாயிலாக கேட்டது நல்லாயிருக்கும். அந்த பத்திரிகையில் நான் ஒரு 19 வயது இளைஞன் அந்த கதை படிக்கும்போது, 19-20 வயசு தான் இருக்கு அந்த கதை படிக்கும்போது நான் மிரண்டு போனேன். நான் அதை என்ன ஒரு கதையை சொல்லக்கூடிய ஆளுமை, அதை சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்த பொதிந்து கிடக்கின்ற ஞானம், இதெல்லாம் எப்படி அழகாக கோர்த்து வருதுன்னு சொன்னால், இந்த எடலாக்குடி ராசாங்கிறவன் ஒரு அரை மனநோயாளி மாதிரி ஒரு கேரக்டர் தான். நல்ல ஓங்கு தாங்கான உடம்பு, கருமருது பலகை போன்ற மார்பளி உடையவன் எழுதுறாரு. சொல்லிட்டு நான் ரொம்ப சரியாக சொல்லுங்கிறதுக்காக எழுதிட்டு இருந்திருக்கேன். இடலாக்குடி ராசாவின் தோற்றத்தை சொல்லும்போது கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சொற்றொடர் எடுக்கிறார். இன்று போல் இருத்தி என்று எந்த சீதை வாழ்த்தினாலோ. என்ன மனுஷன் இவர், ஒரு சிறுகதையை சொல்றதுக்கு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு வைக்கிறார். நான் வழக்கமாக நிறையா பேசுகிறேன், நண்பர்களை சந்திக்கும் போது நிறையா பேசுவேன். ஆனால் அவரை சந்திக்கும் போது ரொம்ப குறைவாக பேசுவேன். ஏன்னா கேட்கறதுக்கு நிறையா இருக்கு எனக்கு அவர்கிட்ட. அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்திப்பிலும் நாங்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது. ஒரு கட்டத்தில் நான் ஐயா உங்களுக்கு சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வருவேன். ஏன்னா அவ்வளோ அவர் ஒரு வாழும் பொக்கிஷம். இந்த இப்போ பேசிட்டு போனால என்னுடைய செல்ல பிள்ளை அவன் தான் சொன்னான், அப்பா டேடி யாரை கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னேன். நான் ஆஞ்சலியாவை கூப்பிட போகிறேன். என்னுடைய இந்த இலக்கிய வட்டத்துக்கு அவர் ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா அவருடைய 24 கதைகளை நான் வாசிச்சிருக்கேன். என்னுடைய கதைகள் நிகழ்ச்சியில் அவரோட 24 கதைகளை நான் வாசிச்சிருக்கேன். 400வது நிகழ்ச்சிக்கு அவரை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்லி ஆன்லைனில் அவரும் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவரும் பேசினார். இவங்க எல்லாருக்குமே அவரோட கதைகள்லாம் அத்துப்படி. அப்போ சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்பா வாழும் கம்பன் அவர்னு சொன்னான். எனக்கு எப்படி சிலிர்த்து போச்சு. ஏன்னா நானும் என்னுடைய சிறு வயதில் கம்பன் விழாவெல்லாம் போயிருக்கேன். கம்பன் அடிப்படி சா கணேசன், நீதிபதி மும்மா இஸ்மாயில், இந்த மாதிரி கம்பராமாயணத்தை கரைச்சி குடித்த பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு வாழ்ந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு இண்டு இடுக்கலையும் போய் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் என்ன அதில் சிறப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படி எடுத்த டக்குன்னு சொல்லுவார். அவருடைய நினைமாற்றல் பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கும். நேற்றுக்கு கேட்ட ஒரு பெயர் இன்றைக்கி நமக்கு நினைக்க வர மாட்டேங்குது. ஆனால் அழகான ஒரு
ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, யானைக்கு எத்தனை சொற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் எடுத்து சொல்கிறாரு. அது பெண் யானைக்கு என்ன பெயர், ஆண் யானைக்கு என்ன பெயர். இப்படி ஒரு வாழும் ஞானமான ஒரு 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 பொக்கிஷமான அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி அது 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 அதுக்கு அடுத்து அந்த இடலாக்குடி வாசித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து தலைகேள்வி கதைகள் வாசிக்கிறேன். அதன் பிறகு 8 திக்கு மத யானை தான் என்னை ரொம்ப பாதிச்ச கதை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அது ஒரு சாதி மறுப்பு திருமணத்தில் அந்த கதாநாயகன் நுழைகிறான். அதன் விளைவாக அவங்க என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்கிறது தான் அந்த நாவலோட போக்கு. ஒரு யானைன்னாவே நம்ம எல்லாரும் மிரண்டு போய் ஓடுவோம். 8 திக்களையும் மதம் பிடிச்ச யானை நின்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும். அந்த டைட்டிலே அத்தனை விஷயங்களை சொல்லக்கூடியது. அவருடைய மொழி அறிவு, வாழ்வியல் அனுபவங்கள், அவருடைய உணர்ச்சிகளை எடுத்து கொடுக்கக்கூடிய பாங்கு, உணவு பற்றிய, சிறுதெய்வங்கள் பற்றிய, நாஞ்சில் நாட்டு வாழ்க்கை பற்றிய அந்த எல்லையற்ற ஞானம் ஒவ்வொரு கதைகளையும் அப்படியே விழுணும். நான் ஒவ்வொரு கதையும் ரசிச்ச ஒரு கதை சொல்ல நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை மார்னிங் படிச்சிடுவேன். நான் மார்னிங் படிச்சுட்டு அதில் சிறந்த கதை தான் கதை சொல்கிற நிகழ்ச்சிக்கு ஈவினிங் நான் போவேன். அப்படி அவருடைய எல்லா கதைகளையும் வாசித்து அவருடைய ஒரு பெரிய ரசிகனாக போயிட்டேன். இந்த காலகட்டத்தில் அவரை நான் சந்திக்கிறேன். நான் முதல்ல அவரை சந்திக்கிறது வந்து ஒரு மேச்சேரியில் களரி தொழில்களை மையம்னு ஒரு நிகழ்ச்சியில் இருக்குது. அங்கே வந்து என்னை பேசுகிறதுக்காக காலையில் நாடகம் பற்றி பேசுகிறதுக்காக காலையில் நான் போய் காலை அமர்வில் நான் பேசியிருக்கேன். மாலை அமர்வில் ஐயா பேசுகிறாங்க. இரவு வந்து அங்கே தெருக்கூத்து நடக்குது. தெருக்கூத்து எனக்கு ரொம்ப ஆசை பார்க்குறதுக்காக. தெருக்கூத்து பார்க்குறதுக்காக இருக்கும்போது பார்த்தா ஐயா பக்கத்தில் நின்றுருக்காங்க. அப்போ போய் நான் பேசி அறிமுகப்படுத்திட்டு இன்றைக்கி காலையில் நான் பேசினேன்னு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு கடையில் போய் இருக்க சின்ன பெட்டி கடையில் போய் கட்டை காப்பி வாங்கி குடிச்சிட்டு 1 மணி நேரம் ஐயா கூட பேசிகிட்டு இருந்தேன். அதன் பிறகு என்னுடைய வாய்ப்பாக ஒரு 7-8 மேடைகளில் அவர் பேசிய மேடையில் நானும் பேசியிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு அவருடைய அறிமுகமாகுது. நான் அவர் கார்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. போகிறேன், அதுக்கப்புறம் பழகிறோம். அப்போது ஒரு நாம் வாழும் காலத்தில் இன்றைக்கு இவ்வளவு இலக்கியத்தரமான வாழ்வியல் பற்றிய செவ்வியல் மொழியின் செவ்வியல் இலக்கியங்களை பற்றிய ஞானமும் எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு தீர்க்கமான பார்வையும் கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு அற்புதமான ஒரு இலக்கியவாதி. அவரை இந்த மேடையில் அழைக்கணும்னு ஆசைப்பட்டப்போ தான் அவருக்கு கூப்பிட்டேன். கொரோனா டைமில் அவரால் வர முடியல. நானே திருப்பி சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் வர வேண்டாம், புத்தகம் நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் முக்கியம்னு சொல்லி அதோட மிச்சமாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைச்சிருந்தேன். இன்றைக்கு வந்து என்னுடைய கதைகள் வந்து இவ்வளோ கதைகள் எழுதி இலக்கியத்தின் ஒரு சாகித்ய அகாடமிங்கிறது வந்து அவருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஆளுமை. அவர் வந்து என்னுடைய கதைகளை வாசித்து அதில் சிறப்பில் பேசுகிறது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பேர். அடுத்தபடியாக தோழர் பாபா பற்றி சொல்லணும். தோழர் பாபாவோட முதல் கதை நீரோட்டங்கிற கதை வந்து நட்சத்திர எழுத்தாளர் கதைன்னு விகடனில் வாசிக்கிறேன் நான். அப்போ அப்படி அந்த கதை வாசித்து மிரண்டு போனேன். அந்த கதையோட மொழி இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட என்ன ஒரு மேஜிக் இருக்குது. அவர் பேசுகிற மாதிரியே கதை எழுதுகிறாரு, அதுதான் அவரோட மேஜிக்கு. அந்த ஒரு கிணறு ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கிணறு தோன்றதுக்காக ஆட்களை கூப்பிடுறாரு. அவன் எப்படி வந்து இவரை வந்து அவரோட பேச்சு சாதுரியத்தில் இவரை வந்து அவரை உள்ளே இழுக்கிறாரு. அப்போ என்ன டீல் பேசுகிறாங்க, அங்கே என்னென்னலாம் நடக்குது. கிணறு தோண்டிகிட்டே இருக்கிறாங்க, தண்ணி வரல, போயிட்டே இருக்குது. வெளியே மலை மாதிரி பிரமிடு மாதிரி மலை மண்ணு குவிஞ்சிட்டே இருக்குது, ஒன்றும் வரல. இவருக்கு பயம் வந்துடுது. பேசுறது முளத்துக்கு வந்து பேசியிருக்கிறான், காசு கரைச்சிக்கிட்டே இருக்குது, தண்ணி வருமா வராதாங்கிற கவலை இருக்குது. ஒரு நாள் வந்து அவன் சாரகம் பண்ணி அவன் வந்து வாசலில் உட்காந்துருக்கான். அவருடைய ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். என்ன விஷயம் போது, இல்லையா அம்மா வந்து ஒரு நாள் கூட அங்கே வரவே இல்லை, கிணறு வெட்டுறதுக்கு வரவே இல்லை, அவரை வரைச்சி கொஞ்சம் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அந்த மகராசியை அப்படின்னு சொன்னேன்னு. சரின்னு அடுத்த நாள் போனேன்னு அந்த மண் எடுக்கிறக்காக ஒரு கிரெயின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஏறி நில்லுங்கன்னு சொல்லி 2 பேரையும் நிற்க வச்சு சர்றன்னு கீழே இறக்கிடுறாங்க. இவங்க பயந்துட்டு உயர் கேள்விச்சு கீழே போய் பார்க்குறாங்க. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு தோண்டி வச்சுருக்குது, ஆளுகள்லாம் சுற்றி வைக்கிறாங்க. ஒரு கல்லை வந்து கடப்பாறையில் நெட்டி தள்ளும் போது உள்ளேருந்து அப்படியே சல தண்ணி வருது. அப்படியே எல்லாரும் ஆனந்தமாக கூத்தாடி கொண்டாடி மகிழ்கிறாங்க. இவரோட தலையை பிடிச்சி அமுக்கி, அது அவர் தான், வேற யாரும் இல்லை, அவர் கதாபாத்திரமாக இருக்காரு. ஆனால் நான் 10,000 மடங்கு அந்த கிணறை பார்த்தேன். அந்த கிணறை நான் பார்த்தேன். அது வந்து ஒரு கங்கை அந்த கிணறு. எனக்கு கோயம்புத்தூரில் கிணறுன்னா 150 அடி 200 அடி 2 மோட்டர் வச்சு தண்ணி எடுப்போம் நாங்கள்.
அங்கே எட்டி பார்த்தா உள்ள தொட்டலாம், குனிஞ்சு தொட்டலாம் போல இருக்கு, அவ்வளோ தண்ணி இருக்குது. பொறாமே இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ வளமான ஒரு கிணறா. அந்த கிணறு தான் அந்த கதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் அந்த கதை. அந்த கதையை வாசித்த போது எனக்கு அவ்வளோ ஒரு 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 பிரமிப்பாக இருந்துச்சு. தொடர்ந்து அவரோட கதைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தபோது கலைக்கோமரனுடைய தோழர் வந்து பவா வந்திருக்காரு, போய் பாட்டு போகலாம் தோழர் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக பார்க்கணும், நானும் ஒரு இதுக்கு நேரில் சந்திச்சு இதில் போகலான்னு போன ஒரு அறையில் வழக்கம் போல் பெரிய கூட்டத்தில் நடுவில் உட்காந்துருக்காரு கதாநாயகர், ஒரு சபையில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சபையில் உட்காந்துருக்கு போய் நான் போய் பேச ஆரம்பிக்கும். வழக்கமாக நான் தான் நிறைய பேசுவேனே, நானும் பழைய அனுபவங்களை, இலக்கிய அனுபவங்களை, பழைய கதைகள்லாம் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் பேசுகிறாரு, எல்லாம் கலந்து பேசுகிறோம். பேசி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10,000 வாங்க, நீங்கள் ஒரு முறை வாங்க தோழர்னு சொன்னார். அப்போ சரி நான் புறப்பட்டு வந்துட்டேன். 4 நாள் கழித்து அவருடைய அந்த அணியை சேர்ந்த ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அப்பா நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு போனது பவா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், அந்த மனிதர் வந்து போனது அந்த அறைக்குள்ளேயே ஒரு தனி வைப்ரேஷன் இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்லாகிச்சு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக 10,000 போங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த சில மாதங்களில் என்னுடைய நண்பர் டாக்டர் விஜயகுமார் இங்கே வந்திருக்காரு, சேலத்துலேருந்து வந்திருக்கார். அவர் எங்களுடைய 45 ஆண்டுகள நட்பு, மிகப்பெரிய ஒரு மருத்துவர். இன்றைய மாலை பொழுதை அவருடைய பேஷண்ட் எல்லாம் விட்டுட்டு நண்பர்களோடு இந்த நிகழ்ச்சிக்காக சேலத்துலேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து 10,000 போகணுன்னு என்னை கூப்பிடுறாரு. நான் வந்து ஒரு ரெசார்ட் கட்ட போகிறேன், அப்போ பவா வந்து 10,000 இது வித்தியாசமான விலை ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்காரு, பார்க்கலாம் வாங்க, நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டு தானேன்னு கூப்பிடுறாரு. அப்போ நான் போகிறேன் அவரோட. அங்கே போய் கட்டடமெல்லாம் பார்க்குறோம், அந்த பாலுமேந்திராவோட அஸ்தி வச்சிருக்க இடத்த போய் பார்க்குறோம், அந்த தோட்டமெல்லாம் பார்க்கலாம். பேசிகிட்டு இருக்கும்போது மதியம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். சைலஜா தோழர் சொல்கிறாங்க, சைவமாக அசைவமாக கேட்டாங்க. அது அந்த அம்மா ஒரு அன்னபூரணி, யார் போனாலும் சமைச்சு போடுவாங்க. அதையோடு சொல்லியிருக்காரு, என்னமோ 10,000 வந்து பவா செல்லத்தர் வீட்டில் பெரிய சமையல் கட்டிருக்க மாதிரியும் போகிறவர்கள்லாம் சோறு போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் வேடிக்கையாக சொன்னார். ஆனால் உண்மையிலேயே வந்து சைலஜா தோழர் ஒரு தாயன் போடு எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறினாங்க. அந்த இடைவேளையில் நானும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், தோழர் இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணினீங்க? தோழர் நான் ஒரு 7 சிறுகதையும் 2 குறுநாவல் எழுதியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய எந்த கதையும் அவர் படித்ததில்லை, என்னை பற்றி பெருசாக கேள்விப்பட்டதில்லை. அடுத்த நொடி தோழர் அனுப்பிச்சிங்க, நம்ம வம்சியில் போட்டுடலாம், இந்த புக் ஃபேருக்கே போட்டுடலான்னு சொன்னார். அப்போ என்னென்னா அவருக்கு இன்றைக்கி சொன்னார், சில போதாமைகள் இருக்குன்னு சொன்னார், நான் ஏற்றுக்கிறேன். அதையும் சொல்லிவிட்டு மறுபடியும் பாராட்டிட்டார். ஒருவேளை நான் வருத்தப்படுன்னு சொல்லி பாராட்டிட்டார், அது தெரியல. அப்போ ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்குது. நான் வந்து ஒரு சிட்டியில் பிறந்தவன். நான் முதல்ல ஆறு பார்த்ததே 10 வயசு மேலே தான் 6 பார்த்துருக்கேன். எனக்கு பக்கெட் தண்ணி விட பெரிய ஆழமான தண்ணி பார்த்தா தலை சுத்தும், பயமாக இருக்கும். கிணத்துல நான் இறங்கி குளித்ததே கிடையாது. அப்போ கிராமிய வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. நான் வாழ்ந்தது முழுக்க பிறந்து வளர்ந்து 72 வயசாக இருக்கு, இன்னை வரைக்கும் நகரத்திலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ இந்த நகரத்தை சூழலாம் எழுத முடியனால அவர் சொன்னது போல் வந்து ஒரு இயற்கையான ஒரு ரம்மியமான ஒரு கிராமிய சூழல், ஒரு வட்டார அதை பற்றியெல்லாம் எழுத என்னால் முடியாது. என்னால் முடியாத விஷயம் தான் முயற்சி பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே, அதுதான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அதன் பிறகு அங்கே அந்த புத்தகத்தை கொடுக்கலான்னு சொல்கிறாரு. நான் சைலஜா தோழர் போய் கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க 28 நாள் இருக்குது. அவர் சொல்லிடுவார், அவ்வளோ சீக்கிரம்லாம் போட முடியாது தோழர், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு புக் ஃபேருக்குள்ளே போடணும் அவசியம் இல்லை, பின்னாடி போடுங்க, மெதுவாக போடுங்க. அனுப்பிச்சி வைக்கிறோம், பிள்ளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இவர் கண்டுக்கவே இல்லை. அந்த புத்தகம் வந்தாலும் அவருக்கு தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு தப்பிச்சு ஓடிடுவார் அவர் சாபர்த்திவா. சைலஜா தோழர் வந்து இப்போ உண்மையை சொல்ல போனால் பவா தோழரோட இருக்க சைலஜா தோழர் நெருக்கமாக இருக்காங்க. நாங்கள் அடிக்கடி பேசுவோம். ஏன்னா நான் தொடர்ந்து பதிப்பகத்தில் அவங்கக்கிட்ட மறுபடியும் புத்தகம் போடுறேன், அதை பற்றி பேசுவோம். அந்த குடும்பமே இப்போ எனக்கு வந்து நெருக்கமான குடும்பம் ஆயிடுச்சு. பவா தோழர் முதல் நண்பர், சைலஜா தோழர் அவங்களும் ஒரு என்னுடைய சகோதரி போல். வம்சி எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, ஏன்னா ஒரு அற்புதமான பிள்ளை வம்சி. அதிகம் இவர் மாதிரி இல்லை, பேசவே மாட்டான் அவன் பேசவே மாட்டான், அத்தனை அவன் செயலுக்கு. அப்போ ஒரு அற்புதமான கலைஞன். இந்த புத்தகத்துக்கு அட்டைப்படம் பார்த்தோன்னா நான் சிலிர்த்து போயிட்டேன் அப்படியே. இது வம்சி, அவருடைய மகன் வம்சி டிசைன் பண்ண அட்டைப்படம் தான். அதே போல் உயிரச்சம்பது அப்படி தான். உயிரச்சத்துக்கு சைலஜா தோழர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, தோழர் நல்ல ஒரு படம் வச்சுருக்கேன், ஒரு சிற்பியோட ஓவியம், அது வாட்டர் கலரு, அது நல்ல புத்தகத்தை போட்டு ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சுருந்தேன், இதுக்கு போட்டலான்னு நினைக்கிறேன், நான் அனுப்புகிறேன் பாருங்கள். எனக்கு அனுப்புகிறாங்க. ஐயோ அருமையாக இருக்குது தோழர், போட்டுருங்கன்னு சொல்கிறேன். அந்த படத்தை மட்டும் தான் காமிச்சாங்க, போட்டாச்சு.
கேபிஎனில் வந்து பார்சல் வந்திருக்கு, 100 புத்தகம் எனக்கு வந்திருக்கு விழாவுக்காக. அப்போ போய் நான் பார்சல் எடுக்கிறாங்க. போன அந்த க்யூரியாசிட்டி, நான் எடுத்தாலும் இல்லையா, அங்கேயே அவசரமாக அந்த டேப்பெல்லாம் கட் பண்ணி பார்க்குறேன். இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தோன்னே என் கண்ணில் அப்படி பல பல பலன்னு தண்ணி வந்துடுச்சு. என்னன்னா, ஒரு பெரியவர் தொங்கு மீசையோட வேட்டியை மடிச்சுக்கிட்டு உட்காந்து புத்தகம் ஒரு பேப்பர் படிக்கிறாரு. பக்கத்தில் ஒரு குத்த வச்சு ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு இளைஞன், ஒரு பெண், 4 பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. இதே படம் மேலே தலைகளாக வச்சிருக்கு. கொரோனா காலத்தில் இந்த பூமி பந்து தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஒரு தத்துவத்தை ஒரு அட்டைப்படத்தின் மூலமாக ஒரு 25 வயசு இளைஞன் வந்து கடத்தியிருக்காருன்னா அவன் எப்பேற்பட்ட கலைஞனாக இருப்பான். ஏன்னா எந்த வித்து, யாரோட வளர்ப்பு, யாரோட பிள்ளை அவர். நான் அப்படி நெகிழ்ந்து போனேன். அப்போவே ஃபோன் அடித்தேன் இப்போ ஷைலஜா தொடருக்கு, தொடர் இந்த அட்டைப்படம் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆமாம் தொடர், இது யாரோ ஐடியானா எல்லா கிரெடிட்ஸுக்கும் வம்சிக்கு தான். வம்சி தான் சொன்னான், அம்மா இப்படி போடலாமா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த கொரோனா காலத்து உயிர் அச்சத்தில் தானே எல்லாரும் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி உலகமே தலைகளாக புரண்டு நிற்குதுன்னு காமிக்கிறதுக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதான் போட்டேன்னு. அதன் பிறகு அவர் கதை கேட்கும் சுவர்கள் நிகழ்ச்சியில் வந்தபோது புத்த வெளியீட்டுக்கு போகிற மானசி சந்திக்கிறேன். அது ஒரு நல்முத்து. இப்போ ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க சென்னையில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 400 பக்கமுள்ள மொழிபெயர்ப்பு யானைகளை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நான் கலந்துட்டு வந்தேன். நான் அவங்க நாடகத்தில் ஆர்வம் உள்ளவங்க, இப்படி குடும்பமே ஒரு இலக்கிய கலை குடும்பம். அவர் இந்த மேடைக்கு வருவது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிவு சொல்கிறேன். இலக்கியம் என்ன செய்யும், ஏன் வாசிக்கணும்? நான் இன்றைக்கி எனக்கு கிட்ட ஏதாவது ஒரு சில நல்ல பழக்கங்கள், சில நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், எல்லாரும் சொன்னாங்க, எல்லாம் அப்பான்னு எல்லா பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு. இது சைலஜா தோழன்னு சொல்லிட்டாங்க அந்த மேடையில். இவர் முதல்ல வந்தார், அறிமுகமானோம். அதுக்கப்புறம் ஒரு முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தேன். என்னென்னு பார்த்து எல்லா பிள்ளைங்களும் அப்பாங்கிறாங்க, டாடிங்கிறாங்க. என்ன இந்த மனுஷனுடைய மாயவித்தை பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தா, அதன் பிறகு தான் தெரிஞ்சு, இவரோட பழகமும் தான் தெரிஞ்சுது, இவர் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இதுக்கு 100 விழுக்காடு இவர் வந்து பொருத்தமானவர்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த பாசமும் அன்பும் என்னை செதுக்கியது நான் வாசித்த இலக்கியங்கள் தான். நான் தி ஜானகிராமனுடைய ஒரு பைத்தியக்கார ரசிகன். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் தி ஜானகிராமன் வாழ்ந்த காலத்தில் ஒரு இளம் பெண்ணாக இருந்திருந்தால், அவரை சுற்றி இருந்திருந்தால், நான் எப்படியாவது அவருடைய வைப்பாட்டியாவது வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அப்படி அற்புதமான மனிதர் அவர். அவரோட ஒவ்வொரு கதையும் வாசித்தா சிலிர்த்து போகும். நிறைய கதைகளில் பாபா வந்து அதைய கதையாடல் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சிலிர்ப்புன்னு ஒரு கதை இருக்குது, ஒரு குழந்தைய பற்றின கதை, பாயசம் இருக்குது, கோதாவரி குண்டுன்ற கதை இருக்குது. நேரம் இல்லை எனக்கு, ஏற்புரைக்கு ரொம்ப கம்மியாக தான் நேரம் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் பசியாக இருக்கும், உணவு காத்துட்ருக்கு. அந்த கோதாவரி குண்டுங்கிற கதை வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான கதை பார்த்தா. அதில் ஒரு மிடில் கிளாஸ் மேலே மாத கடைசியில் காஃபி குடிக்கிற காசு இல்லை, வீட்டில் இருக்கிற பழைய பேப்பர்லாம் எடை போட்டு விற்கணும். அப்போ பேப்பர்காரனை கூப்பிட்றான். அவன்கிட்ட கேட்குறான், எடை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். சாமி, இவர் சொல்கிறாரு, உன்னோட தராசு வந்து யானையே வச்சாலும் 5 பழம் தான் காட்டு, அது மேலே காட்டாது. அவன் சொல்கிறான், சாமி, எழுதின கடுதாசுக்கும் எழுதாத கடுதாசுக்கும் வித்தியாசம் காட்டு தெரியுமா அப்படி கேட்குறான். ஒரு பேப்பரில் பேனால் எழுதுனா அந்த இன்கோட எடையை காட்டுமாமா, அவ்வளோ துல்லியமாக இருக்காமா. அப்படி ஒருத்தர்கிட்ட பேப்பரை போட்டு காசு வாங்கி 12 ரூபாயோ வாங்குறாரு. இது வாங்கிட்டு இருக்கும்போது என்னமோ சொல்றாரு. அப்போ அந்த இந்த இடைவேளையில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்து ஒரு வெங்கல பாத்திரத்தை அடகு வச்சுட்டு காசு கேட்குறாங்க. அவர் ரசிக்கிற அந்த கதை நினைவருத்த கதை. ஒரு வெங்கல பாத்திரத்தை அடகு வச்சு காசு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து வீட்டுக்காரர் கேட்குறாங்க, எங்க கோதாவரி குண்டுங்குது, கோதாவரி குண்டு வெங்கல பாத்திரம் கல் மாதிரி இருக்குது, இது 12 போகும் புதுசாக வாங்கினா. அந்த அம்மா 5 தான் கேட்குறாங்க. இது மீக்காது, இது திரும்ப மீட்டு கொண்டு போகாது, நமக்கு லாபம் தானே, கொடுங்க காசுன்னு. ஏன்டி நான் காஃபி குடிக்க காசு இல்லாமல் பழைய பேப்பர் போட்டிருக்கேன், இதுக்கு கேட்குறேன் நீ இதெல்லாம் கொடுங்க, பொம்பளை கேட்டால் மீற முடியுமா, கொடுத்துட்றாரு, காசு கொடுத்துட்றாரு. சாயந்தரமாக அவர் ஆஃபீஸ் விட்டு வர்றாரு. வரும்போது அங்கே ஒரு பெட்டி கடையில் வந்து அங்கே ஒரு காஃபி சாப்பிட்லான்னு காஃபி சாப்பிட்டுட்டு பெட்டி கடை பக்கம் நிற்கிறாரு. அங்கே அந்த கோதாவரி குண்டு பாத்திரத்தை அடகு வச்சுட்டு போனாங்க இல்லையா, அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு அவர் நிற்கிறாரு, ராயர். அவர் எந்த வேலைக்கும் போக மாட்டார், எங்கேயாவது திண்ணையில் படுத்து தூக்கிட்டு இருப்பார் பிள்ளையார் கோயிலில். இந்த சவுண்டின்னு சொல்லி, சவுண்டி பிராமணன்னு சொல்லுவாங்க, சாவு வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த குழுவை சேர்ந்தவர் அவர்.
எந்த வீட்லையாவது சாவு நடந்தால் அவர் கூட்டி போய் சாப்பாடு போட்டு தட்சணை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு ஒரு வீட்டில் கொடுப்பார். ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ள வந்து அந்த காதல் இருக்கு இல்லையா, ராயருக்கு ஒரு மனைவிக்குள்ள காதல், அது அற்புதமான காதல். அப்போ இவர் நிற்கிறாரு, என்ன இங்கே நிற்கிறீங்கண்ணே? இல்லை வீட்டுக்காரி சினிமாவுக்கு போயிருக்கான், அவளை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறக்கா வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிறாரு. அடப்பாவி, வெங்கல குண்டு பாத்திரத்தை அடகு வச்சு காசு வாங்க போட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கு தானா? பொம்பளை ஒரு பொறுப்பு இல்லாமல் சினிமாவுக்கு போயிருக்கிறா, இதை வந்து காத்திருந்து கூட்டிகிட்டு போகிறேன், இவன்லாம் ஒரு ஆம்பளையா இவன், இவருக்கு எரிச்சல் வருது. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நீங்கள் போகலையா, நான் நேற்றே பார்த்துட்டேன். இவ்வளவு ஏழ்மையிலும் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த மனிதர்கள் அவர்கள். ஆனால் ஒரு நல்ல அலுவலகத்தில் வேலைக்கு போய் சம்பாதிக்காத மனுஷனுக்கு இவனுக்கு வாழ தெரியல. இப்படி நுட்பமான பல விஷயங்களை வந்து வாசித்து தான் எனக்கு இந்த நாட்டம் வந்துச்சு. அப்புறம் என்னுடைய கதைகளை பற்றி ஒரு சில வார்த்தை ஒன்றே ஒன்று சொல்லிடணும், எல்லா மேடையிலும் சொல்லணும்னு ஆசைப்படுறது. இலக்கியம் என்ன செய்யும்னு சொல்கிறது 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு தாய்க்கு பிரசவம் முடிஞ்சிருச்சு, அரை மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் உதிரப்போக்கு நிற்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, டாக்டர்கள்லாம் என்னென்னவோ இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறாங்க, இது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு மருத்துவச்சி வந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஒரு சின்ன ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? என்னென்ன, அந்த குழந்தைய எடுத்து அந்த தாய்க்கு பால் ஊட்ட கொடுத்தா அவங்க பால் ஊட்டினாங்கன்னா அது உதிரப்போக்கு நின்றுடும் சொன்னேன். இது எந்த சயின்ஸில் நீங்கள் படித்தீங்க? சயின்ஸில் படிக்கலை, நான் படித்த ஒரு லிட்ரேச்சரில் இருக்குது, ஒரு நாவலில் படித்தேன், இப்படி ஒரு காட்சி வந்துச்சு, அது ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர் எழுத நாவல், அது பொய்யா இருக்காது நிச்சயமா. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அந்த குழந்தைய தட்டிக்கிட்டு எடுத்து அந்த தாயோட மார்பில் வச்சேன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே பாலை குடிக்குது. அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் உதிரப்போக்கு நின்று அந்த நோயாளி மீண்டு வந்து மரணத்துலேருந்து மீண்டுடுறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவமாக வந்த ஒரு செய்தி. அப்போ ஒரு இலக்கியம் என்ன செய்யும்னா, எப்போதோ வாசித்த ஒரு இலக்கியம் வந்து அது இன்னொரு உயிரை காப்பாற்றும். அதே போல் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் செறிவாக்குவதற்கும் இலக்கியம் தான் இருக்கும். அதை பற்றி பேச நேரம் இல்லை எனக்கு, ஆனாலும் சொல்கிறேன், வாசிக்கிறதுக்கு தமிழில் வாசிக்கிறதுக்கு யாரும் ஆர்வம் காட்டுறது நல்லா சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி காட்சி ஊடகங்களுடைய ஆளுமையினால் நமக்கு வாசிக்க முடியும். எல்லாரும் ரீல்ஸில் சுற்றி மாட்டிகிட்டு இருக்கிறோம், வெளியே வர முடியாமல் சிக்கிட்டு இருக்கிறோம், அதனால வாசிப்பு குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அதுக்காக தான் கதை சொல்கிறதுக்காக வந்தோம். பவா வந்து நாங்கள் கதை சொல்லி எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு ஹீரோவானு தான் நாங்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கதை சொல்கிறதில்ல. ஆனால் அவர் கதைகள் நிறைய நான் யூடியூப்பில் பார்த்து கேட்டாச்சு. அப்போ வந்து சரி இல்லை வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், ஒருத்தர் செய்து அப்படியே ஈடுச்சா காப்பியாக செய்யக்கூடாது போது, இப்போ நான் நடிகலையா, நாடக நடிகன் நான். அப்போ எனக்கு ஒரு நாடக குழுவில் நான் தொடர்ந்து நடிக்கிறதில்ல, உடல் மொழியும் குரல் வழியாகவும் நடித்தாதான் முழுமையான நடிப்பு, குறைஞ்சபட்சம் குரல் வழியாக நடித்து பார்க்கலாமேன்னு சொல்லி என்னுடைய கதை சொல்களை என்ன செய்வேன்னா, பொது மொழியில் சொல்லக்கூடிய கதை சொல்லுகின்ற பாங்கெல்லாம் பொது மொழியில் அப்படியே சொல்லிடுவேன். நேரேஷன் டயலாக்ஸ் வரும்போது, உரையாடல் வரும்போது அந்தந்த கதாபாத்திரங்களை குரலை மாற்றி அந்த உணர்ச்சியோடு சொல்லுவேன். அது என்ன, அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்துருச்சு. அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. க்ளப் ஹவுஸில் வந்து கிட்டத்தட்ட 600 கதைகள் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில் ஒரு 150 கதைகள் போட்டிருக்கேன். தொடர்ந்து நான் கதை சொல்லணுன்னு. ஏன் கதை சொல்லணுன்னா, ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். இந்த கேரளாவில் வந்து அரசியல் விழிப்புணர்வுள்ள பகுதி, அங்கே அடிக்கடி அரசியல் பேரணி நடக்கும், ஜாதான்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும், ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலம் போகும்போது ரோட் சைடில் ஒரு 10 பேர் 5 பேர் நிற்பாங்க. அவங்க கோஷம் போடுவாங்க, அபிவாத்தியங்கள் அபிவாத்தியங்கள், சகாக்களுக்கு அபிவாத்தியங்கள் அப்படின்னு கோஷம் போடுவாங்க. அப்புறம் அந்த எந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அதை பற்றி கோஷம் போடுவாங்க. அவங்க கோஷம் போடும்போது என்னன்னா, இந்த ஒரு ஊர்வலத்தில் போகும்போது ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி மயமாக கோஷம் போடுவாங்க. ஆனால் ஒரு 10,000 பேர் போகிற ஊர்வலத்தில் வெளியிருந்தாங்க 5 பேர் இந்த 10,000 பேர்த்துக்கு உணர்ச்சி ஏற்றி விட்டுருவான். நம்மளுடைய போராட்டத்துக்கு இவ்வளோ பெரிய பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம் அவங்க மூலமாக கிடைக்குது. கதை சொல்லிகள் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னன்னா, அவர் வந்து ஜானகிராமனோட கதை சொல்கிறாரு. இன்னைக்கு தலைமுறைக்கு ஜானகிராமன் யார், ஜானகிராமன் யாருன்னு தெரியாது. ஆனால் இவர் போல என்னை போல அந்த கதை சொல்லிகள் மூலம் பழைய கதைகள் எடுத்து சொல்லும்போது கேட்கின்ற வாசகர்கள் தேடி மறுபடியும் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு அருந்துமான தொடர்பை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு இந்த கதை சொல்லல் ஒரு இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பவாத்தோட செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, நேரம் ரொம்ப இதாக இருக்குது. இரவு உணவு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள், இது போன்ற ஒரு நாள் விரைவில் வர வேண்டும். அடுத்த முயற்சியை தொடர்ந்து எழுதுவேன்.
அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. இன்றைய விழாவுக்காக எல்லாரும் என்னுடைய தோழர்கள் நண்பர்கள் எல்லாரும் உதவி செய்து உழைத்தார்கள். அவளுக்கெல்லாம் நன்றியுரை அடுத்து ஜின்னா சொல்லுவார். இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்த அன்பு தோழர் கரீம், தோழர் பவா அவர்கள், ஷர்மிளா தோழர் அவர்கள், ஐயா நாஞ்சில் நாடன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி என்னை நன்றியும் அன்பையும் சொல்லிக்கொள்ள நன்றி. ஏற்புரை வழங்கிய விழாநாயகருக்கு பேரன்பு நன்றியினை அவருடைய மகன் தெரிவிக்கிறார். ஒரு பரிசு உங்களுக்காக. சாரி, குயிக்காக முடிச்சிடுறேன். அப்பா பேசின விஷயங்களை ஒட்டி ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துட்டு போயிடுறேன். நாஞ்சில் ஐயா பற்றி பேசும்போது திருப்பி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நாஞ்சில் ஐயா பேசும்போது அவரை பார்த்தா எனக்கு இப்போ அப்பா சொன்ன மாதிரி ரீல்ஸ் உலகத்தில் ரொம்ப மாட்டியிருக்கோம் இல்லையா, அவர் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அவர் வயசில் எனக்கு இப்போ உள்ள இன்ஸ்டாகிராம் ரீலையே நம்ம ரொம்ப ஓட்டி பார்க்குறோம். ஆனால் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சொல் எனும் பெருங்காடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சொல் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் நிற்க போகிற ஒரு கவிதை சொல்லு எவ்வளோ தேர்ந்தெடுத்து போடணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம்லாம் கொடுத்துருப்பார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி சரவணன் நான் சொன்ன மாதிரி பவாச்சலதுரை அவர்கள் பேசும்போது கையை ஆட்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்லாகித்து பேசுகிற விஷயங்கள். நான் இணையத்தில் தேடும் போது அவரோட ஃபோட்டோ போடலான்னு தேடும் போது ஒரு ஃபோட்டோ கூட கை அசைக்காமலாம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிக்சர் எடுத்து போட்டோம். 2 பேரையும் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த புத்தகத்தை பற்றி இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் என்னோட அப்பா அம்மாவுக்கு சமம். பிகாஸ் அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது திருப்பி எனக்கு ரிமைண்ட் பண்ணுது, என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், என்னோட உறவினர்கள்ட்ட, அப்பா அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆனால் என்னோட மனைவிட்டில் எப்படிலாம் இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தை எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சு என்னை நம்பி வாசிக்க அனுப்பிச்ச அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு கொடுக்குறேன். நன்றி. தேங்க்யூ. இந்த விழா ஏற்படுத்திய உணர்வு குவியல்களை கூறிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் முறையாக ஏற்புரை வழங்க கவிஞர் நம்முடைய தோழர் ஜின் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமாக முடிக்க சொல்லி பல உத்தரவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி முடிச்சிட்டுமா? தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக ரவிச்சந்திரன் தோழர் நிறைய மெனக்கடல் பண்ணியிருக்காரு. அதை நம்ம நேரடியாக நம்ம அதை பார்த்துருக்கோம். அதை தாண்டி கோவை மாவட்ட குழு உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி இதற்காக உதவி செய்துள்ளார்கள். பேசிய வாழ்த்துறை மற்றும் தலைமையேற்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. சிறப்புரையாற்றிய தோழர்களுக்கும் நன்றி. நான் தனித்தனியாக பேரே சொல்ல விரும்பல, ஏன்னா நேரம் கருதி. வருகை புரிந்திருந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியத்தோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.